ஹீரோயினிய வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஏக்கத்திலேயே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு கடவுள்கிட்ட திட்டிக்கிட்டே வருவா. என்னோட வாழ்க்கைய மட்டும் ஏன் இப்படி படைச்சிட்ட அப்படின்னு. ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோவும் தான் வந்துட்டு இருப்பான். அவனும் லைட்டா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருப்பான். இப்ப ஹீரோயினி வந்து ஹீரோவ பார்த்தோன்னே, கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச பையன் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிஞ்சிருது. மறுநாள் காலையில ஹீரோயினி தான் எழுந்து பார்க்குறா. அச்சச்சோ! நைட்டு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சே! இது யாருக்குமே தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கெளம்பணும் அப்படின்னு ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே, ஹீரோயினி அங்கருந்து ஓடி போயிர்றா. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுது. ஹீரோயினி வந்து ஒரு காலேஜ் கேர்லா தான் இருக்கா. அவ ஃப்ரெண்டு கூட ஏதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில ஃப்ரெண்டு சொல்றா, "இன்னைக்கு புது புரொஃபசர் வர்றாருடி தெரியுமா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே, ஹீரோ வந்து வந்துடுறான். ஹீரோயினி வந்து ஹீரோவ பார்த்த உடனே, அச்சச்சோ! இவர் கூட தானே நம்ம ஒண்ணா இருந்தோம். இவரா நமக்கு புரொஃபசர் அப்படின்னு புக்க வச்சு மறைச்சுக்க, ஹீரோ வந்து ஹீரோயினிய பார்த்துடுறான். ஹீரோயினி வந்து கிளாஸ கவனிக்காம இருந்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறான் ஹீரோ. ஹீரோயினி எந்திரிச்சு பேந்த பேந்தன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த உடனே, "இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ ஆன்ஸரே பண்ணல. கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆஃபீஸ் ரூம்ல வந்து பாருன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். கிளாஸும் முடிஞ்சிருது. இப்ப ஹீரோயினி வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் ரூமுக்கு போறா. அங்க போனோனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "சாரிப்பா, லாஸ்ட் நைட் நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். இது என்னோட தப்பு தான்" அப்படின்னு சொன்னோனே, "ப்ரொஃபசர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவ இல்ல" அப்படின்னு ஹீரோயினி சீன போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோ ஒரு வழியா, "உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினி வந்து, "இது ஒரு ஆக்சிடென்ட் சார். இத பத்தி இனிமே பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. சரி, ஓகே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சு. ஆக்சிடென்ட்ன்னு எல்லாம் தெளிவாயிடுச்சுன்னு பார்த்தா, ஹீரோயினி இப்ப கன்சீவ் ஆயிடுவா. இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோ வந்து ஹீரோயினிய இப்ப தனியா மீட் பண்றா. அவ கன்சீவ் ஆன ரிப்போர்ட்ட எடுத்து காமிச்ச உடனே ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ சொல்றான், "இதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்" அப்படின்னு சொன்ன உடனே, ஹீரோயினி "நான் யோசிச்சு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க வீட்ல வந்து பார்த்தா, ஹீரோயினோட ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினிய ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. இதுக்கு நான் அவங்க கூடயே சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு கால் பண்ணி "என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க புரொஃபசர்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினியும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்ல வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினிய ரொம்பவே நல்லா பாத்துக்கிறான். இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை, ரொமான்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோயினிக்கு திடீர்னு டெலிவரி பெயின் வந்துருது. ஹீரோ வந்து ஹீரோயினிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறான். அவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இவன் வெளியில நின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருது. அதை எடுத்துட்டு வந்து டாக்டர் கையில கொடுத்தவன ஹீரோவுக்கு உலகமே தன் கையில வந்த மாதிரி ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா, ஹீரோ என்ன பிளான் பண்றான்னா, பொண்ணா பொறந்தா கண்டிப்பா படிச்சே ஆகணுமா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ படிக்கிறதுக்கு போன்னு சொல்லி ஹீரோயினிய படிக்க அனுப்பி வச்சிடுறான். ஒரு வழியா ஹீரோயினியும் டாக்டர் ஆகி ஃபைனலா திரும்பி வந்துடுறான். ஹீரோ ஹீரோயினி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா